என கண்பானவர்களே, தேவனுடைய வார்த்தையை அவளோடு கேட்க வாஞ்சியோடு இருக்கிற உங்களுக்கு இதோ உங்களை பார்த்து கொண்டு இருக்கிற தேவன் கொடுக்கிற ஒரு அற்புத வார்த்தை என்ன தெரியுமா? யோவானின் புஸ்தகம் 1:46 அதற்கு நாத்தான்வேல், நாசரேத்திலிருந்து யாதொரு நன்மை உண்டாக கூடுமா என்றான். அதற்கு பிலிப்பு, வந்து பார் என்றான். 2 மனிதர்கள் உரையாடுறாங்க. அதுல தேவனுடைய தலையிடுறது பார்த்தீங்களா? இன்னைக்கும் உங்க வாழ்க்கையில தேவன் தலையிட போகிறார். உங்களுக்காக யுத்தம் பண்ண போகிறார். உங்களுக்காக பேச போகிறார். ஆனால் இங்கே சொல்லப்பட்டது, நான் வந்து பார். நீங்கள் செய்ய வேண்டியனா இருந்தால் தெரியுங்களா, இப்போ இருக்கிற நிலைமையில அப்படியே உங்கள் இருதயத்தை கத்தர் கொடுத்துருங்க. தயவுசெய்து உங்கள் உள்ளத்தில் கவலையும் பயத்தையும் அல்லது பலவிதமான தீங்கையும் வைக்க வேண்டாம். இப்பொழுதே இருக்கிற தன்மையை அப்படியே அவர் கையில் கொடுத்துருங்க. உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் கத்தர் ஆஸ்வதிப்பார். ஜெபிக்கலாமா? அன்புள்ள ஆண்டவரே, இந்த வார்த்தையின்படியே தங்கள் இருதயத்தை உமக்கு அர்ப்பணிக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் தொட்டு ஆசீர்வதியும். அந்த இதயத்தில் உள்ள கவலைகள், பயங்கள், போராட்டங்கள் எல்லாம் மாறி முற்றிலுமான சமாதானத்தை நீ கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம். இயேசு மூலமாக ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென்.